புதுசாக என்னுடைய சேனல் பார்க்குறேன் அப்படின்னவா இருந்தால் ஸ்மால் லெட்டர்ஸ் ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அப்படின்னு டைப் பண்ணேன்னா சப்ஸ்கிரைப் காட்டும், டச் பண்ணேன்னா ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணேன்னா ஆல் அப்படின்னு ஒரு பெல் காட்டும், அதையும் டச் பண்ணேன்னா உங்களுக்கு சப்ஸ்கிரைப் ஆகிடும். நான் போடுற வீடியோ போகிற உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் ஆகிடும். வாங்கோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ்லேருந்து அனந்தலக்ஷ்மி பேசுகிறேன். நாம் இன்னைக்கு சமையல் பார்க்கலாம் வாங்கோ. அதாவது பருப்பு வெந்தயக்கீரையும் போட்டு ஒரு குழம்பு தான் பண்ணலான்னு, வெந்தயம் துவரம் பருப்பு வெந்தயம் புளி தண்ணிட்டு ஒரு குழம்பு பண்ணலான்ட்டு இருக்கோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வெந்தயம் வெந்தயத்தில் பொட்டாசியம் இருக்குது, ஃபைபர் இருக்குது, நமக்கு ஹார்ட்டுக்கு நல்லது, கணையத்துக்கு நல்லது. நம்ம சுகர் வெந்தயம் சேர்த்திக்கிறோம், நமக்கு சுகர் இன்சுலின் சுரக்க வைக்கும் கணையத்தில். அதுக்குன்னு ரொம்ப ஒரேடியாக சாப்பிட முடியாது. நமக்கு எவ்வளோ தினம் ஒரு ஸ்பூன் எப்படியா சேர்த்துக்கணும் உணவில், ரொம்ப நல்லது. இதை பாருங்க, இதில் பாண்லி போட்டுருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அதுக்கு 2 பச்சை மிளகா வச்சுட்டுருக்கேன். எனக்கு மிளகா பயங்கர காரம். 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வரமிளகா எடுத்துட்டுருக்கேன் போதும். ஒரு கட்டி பெருங்காயம் எடுத்துக்கலாம், இதை போட்டுடலாம். வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். கருவேப்பிலை ஒரு ஆர்க் எடுத்துட்டுருக்கேன். கருவேப்பிலை ஒரு சின்ன சைஸ் அரைநெல்லிக்காய் சின்ன சைஸு புளி எடுத்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு கரைச்சுட்டுருக்கேன். அது இதில் விட்டுடலாம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் இது கொதிக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் அது கொதிக்கட்டும். பச்சை புளித்தண்ணி பச்சை வாசனை போகட்டும். மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். கல்லுப்பு தான் போடுறேன். கல்லுப்பு நல்லா உரைக்கும், அதனால் கம்மியாக பார்த்துன்னு போட்டுக்கலாம். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நான் என்ன பண்ணேன்னு சொல்கிறேன். இதில் இந்த மெஷர்மெண்ட் கப்பால் சின்ன கப் 1 கப்பு பருப்பு எடுத்துட்டுருக்கேன், துவரம் பருப்பு. அது 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் போட்டுருக்கேன். நல்லா குக்கரில் வச்சு குழைய வேக வச்சுட்டுருக்கேன். மசிய நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இது கொதி வந்தோடனே இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போக இதையும் போட்டு 2 நிமிஷம் கொதிக்க வைப்போம். அணைச்சிடலாம். இதான் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு துவரம் பருப்பு வெந்தயம் மசியல் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலான்ட்ருக்கேன். பாருங்க இது கொதிச்சுடுது. வேக வச்சுட்டு இருக்கோம் இல்லையா, பருப்பு வெந்தயத்தையும் போட்டுக்கலாம். இதுவும் சேர்ந்து கொதிக்கட்டும் ஒரு 5 நிமிஷம். இது சாத்தில் நீங்கள் நெய் விட்டுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சோண்டு தண்ணி விட்டு இந்த கிண்ண தட்டை அலம்பிக்கலாம். நான் நல்லா குக்கர்லேயே வேக வச்சுட்டேன். பருப்பு நல்லா மசிய வேகும். அப்போ தான் இது பருப்பு வெந்தய குழம்பு மசியல் அப்படின்னு சொல்லலாம், குழம்புன்னு சொல்லலாம். இது ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இதிலே எல்லாம் தாளித்து கொட்டிட்டோம். கடுகு பச்சை மிளகா வரமிளகா கருவேப்பிலை எல்லாம் தாளித்து கொட்டிட்டோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சுட்டுருக்கேன். என்னென்னா ஒரு கைப்பிடி எடுத்து கொத்தமல்லியை மேலாக தூவி விட்டு அணைச்சிடலாம். அவ்வளோதான். குழம்பு ரொம்ப ஈஸி. இது உடம்புக்கு நல்லது. இதில்
பொட்டாசியம் இருக்குது வெந்தயத்தில். அப்புறம் வந்து இது இருக்குது, நமக்கு ஃபைபர் இருக்குது, உடம்புக்கு நல்லது. அதுக்குன்னு நம்ம ஒரேடியாக சாப்பிட முடியாது, ரொம்ப கசந்து போயிடும். இப்படி சாப்பிட்டா அவ்வளோ கசப்பு அதிகம் தெரியாது. ஏன்னா அந்த புளிப்பு இருக்குது, காரம் இருக்குது, உப்பு இருக்குது, அதனால் அவ்வளோ தெரியாது. இப்போ அதனால் வந்து 1 ஸ்பூன் போட்டால் போகலாம். 50 கிராம் பருப்புக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டிங்கன்னா போதும். ஒரு 2 கிராம் 5 கிராம் அந்த மாதிரி போட்டிங்கன்னா போதும். கொதிக்கட்டும், காட்டுறேன், 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இந்த பாருங்க கொதிச்சுடுத்து. கொத்தமல்லி தழையை தூவி விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா சுடுற சாப்பில் வந்து 1 ஸ்பூன் நெய் விட்டுண்டு இதை சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். அது குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நம்ம பெரியவா சுகர் இருக்க பெரியவாளுக்கு 40 வயசுக்கு இருக்க சாப்பிட்டா நமக்கு வந்து கணையத்தில் வந்து இன்சுலின் சுரப்புக்கு வெந்தயமெல்லாம் நமக்கு நல்லா உதவி செய்யும். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம்.